தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் திடுக்கிடும் ஒரு தகவலை தற்போது வெளியிட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை நாம பார்க்கலாம். இவர்களுடைய வங்கி கணக்குல ரூபாய் 2000 வரவு வைக்கப்படுவதாகவே ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த திட்டமானது வரப்போகுது, யாருக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். முதல்வர் விஜய் அவர்களுடைய அதிரடி உத்தரவாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காலையிலே வெளிவந்திருக்கு. ஸோ காலையிலேயே மக்களுக்கு குட் நியூஸாக இந்த விஷயமானது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். அன்பு கரங்கள் திட்ட பயனாளிகளின் வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா தலா ரூபாய் 2000 செலுத்த தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவே ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்குங்க. ஸோ இந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த திட்டமானது பொருந்தும், யாருடைய வங்கி கணக்கில் ரூபாய் 2000 நிதி உதவியாக வரப்போகுது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த திட்டமானது பெற்றோர் இல்லாத மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர்களுக்கு உதவக்கூடிய நோக்கில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தகுதியான குழந்தைகளுக்கு 18 வயது அல்லது பள்ளி படிப்பு முடியும் வரை மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த சிறப்பான திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வரை சுமார் 10,076 குழந்தைகள் பயனடைந்து வருவதாகவே ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்குங்க. ஸோ இத்தனை குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வராங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியமாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு, ஏழையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த திட்டமானது அவர்களுக்கு மிகுந்த உதவியாக, மிகுந்த பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நிதி உதவி பார்த்தீங்கன்னா நேரடியாக குழந்தைகளுடைய வங்கி கணக்குகளுக்கே தங்கு தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. ஆதரவற்ற குழந்தைகளுடைய கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்துள்ள இந்த தீவிர நடவடிக்கை பயனாளிகளின் குடும்பங்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிவிக்கலாம். ஸோ எத்தனையோ குழந்தைகள் இந்த திட்டத்தின் பயனடையக்கூடிய இந்த அற்புதமான சூழல் பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சியை இந்த குழந்தைகளுடைய நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. ஆதரவற்ற குழந்தைகளை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக விஜய் அவர்கள் தற்போது இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது மக்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தீட்டிக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ இந்த திட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலுமே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கிறார் அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். அதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பெற்றோர் இல்லாத பயனாளிகளுக்கும் ரூபாய் 2000 மாதந்தோறும் அவர்களுடைய வங்கி கணக்கில் நிச்சயமாக ஏறிடுங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பயனுள்ள ஒரு திட்டமாக, அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு திட்டமாக நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தின்படி நிறைய குழந்தைகள் இதில் பயனடைந்து இதுவரை வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் நிச்சயமாக நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்குங்க. இதனால பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி, முறைகேடுகள் ஏதுமின்றி நியாயமான முறைகளில் மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சில நியாய விலை கடைகளில் முறைகேடுகள் நடப்பதாக பொதுமக்களிடம் இருந்து வந்த புகார்கள் இருந்த வண்ணம் நிறையவே இருந்ததுங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதனை தொடர்ந்து அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் தொகுதிகளுக்கும் உட்பட்ட ரேஷன் கடைகளில் நேரில் சென்று முறையான ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு உள்ளாருங்க. முதலமைச்சரின் இந்த உத்தரவின்படி ஒரு பகுதியாக, அதாவது மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட மேலப்பொன்னங்கரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது முஸ்தபா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு மக்களுக்கு வழங்கப்படும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய தரம் மற்றும் அளவு குறித்து
அவர் அதிகாரிகளுடன் கேட்டு அறிந்தாருங்க. முதலமைச்சரின் இந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக ரேஷன் கடைகளில் இனி முறைகேடுகள் குறையும் அப்படின்னு நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். இந்த கருத்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் பெரிதும் நம்பக்கூடிய ஒரு கருத்தாகவே பார்க்கலாங்க. ஸோ இந்த விஷயமானது பல வருடங்களாகவே இந்த நியாய விலை கடையில் நிறைய மோசடி நடந்ததாகவே நம்ம தெரிவிக்கலாம். நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் சேருவதே இல்லைங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த அதிரடி உத்தரவின் பேரில் கண்டிப்பாக அனைவரும் பயன் அடைவாங்க. ஸோ பல கடந்த வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் நிறைய பேருக்கு குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு நிறைய பொருட்கள் சேருவதில்லை அப்படின்ற ஒரு கருத்து கண்டிப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கலாம். இந்த விஷயமானது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் இதற்கு அடுத்த கட்ட முடிவாக யாருமே எந்த உத்தரவும் விடவில்லை அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்றதுமே மக்களுடைய கருத்துகளுக்கு செவி சாய்க்கும் வகையில் இந்த விஷயமானது அடுத்தடுத்து ஒவ்வொரு நடவடிக்கையாக நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். அதாவது இதுவரை யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து வருவதாகவே நம்ம தெரிவிக்கலாம். இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. எந்த அளவுக்கு மக்கள் முழு நம்பிக்கையாக விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக இந்த இருக்கையில உட்கார வைத்ததுடன் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் மக்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். ஸோ இதனால இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்துல எந்தவித பெரிய அளவில் சூழலும் எந்தவித பாதிப்பும் நிச்சயமா ஏற்படாது. ஸோ இதனால மக்கள் தைரியமாக நடமாடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இப்ப இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பார்க்கலாம். அதாவது விஜய் அவர்கள் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த அரசியல் களத்துல மக்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில நிறைய முடிவுகளை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். அதாவது யாருக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் உதவணும், மக்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும், எந்த திட்டம் மக்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து அவர் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அரசியலே தெரியாமல் இருந்தாலும் அரசியல் களத்துல அரசியல் பதவி ஏற்று ஒரு வாரத்திலேயே நிறைய திட்டங்களை இவர் செய்து இருக்கிறாருங்க. ஸோ இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திட்டங்களாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மக்களிடையே பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிவிக்கலாம். ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை ஒவ்வொன்றாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.